அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். தூயாவியின் ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உன்னிடத்தில் பணி செய்கின்ற ஏழையை நீ ஒடுக்காதே. உபாகமம் 24:15 அவன் கர்த்தரிடத்தில் முறையிடும்போது அது உனக்கு பாவமாகும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் பாவத்தை குறித்து அதிகமாக சிந்திக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். பொது கன்வென்ஷன் கூட்டங்களிலே, நற்செய்தி கூட்டங்களிலே நாம் செயல்படுகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், நாம் நம்மிடத்தில் இருக்கிற ஏழைகள், அது குடும்பமாக, ஒரு குடும்பத்தில் ஒரு நண்பர் தனக்கு உதவியாக இருக்க வேண்டும் சொல்லி அந்த குடும்பத் தலைவன் அந்த நண்பரை உதவியாக வைத்திருக்கிறார். அவன் அந்த குடும்பத்தினுடைய அத்துணை பணிகளிலும் தன்னை ஒப்பு கொடுத்து உண்மையும் உக்கிரானத்துவத்தோடு செயல்படுகிறார். ஆனால் அந்த குடும்பத்தினுடைய இந்த வேலைக்காரனுடைய நெருக்கமான வேலைகளை, கஷ்டமான சூழலிலே உதவி செய்வதற்கு மறுக்கின்ற அந்த எஜமான் கடவுள் பார்வையிலே பாவம் நிறைந்தவனாக காணப்படுவான். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், உலகத்திலே செல்வந்தவர்களும் உயர்ந்தவர்களும் சிறந்த சக்தியாக, ஆற்றலாக கருதுகிறோம். ஆனால் இங்கே உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஏழைகளையும் நாம் அவர்கள் ஆற்றல் அற்றவர்களாக, சக்தியற்றவர்களாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏழைகள் ஒன்று கூடினால் இந்த அகிலம் கொள்ளாது. ஏழைகள் ஒன்று சேர்ந்தால் இந்த அகிலம் கொள்ளாது. தாழ்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் இந்த தரணி கொள்ளாது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களில் தன்னுடைய ஊழியத்தை அந்த ஏழைகளிடத்திலும், தாழ்ந்த மக்கள் என்று அழைக்கின்ற கலிலேயா சமூகத்திலும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார், அற்புதம் செய்கின்றார். ஆகவே அன்பான இறை மக்களே, நமக்கு கிடைத்திருக்கிற அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாளிலே நம்மோடு இருக்கிற அயலானை, நம்மோடு பழகுகின்ற உதவியற்ற ஏழையாக எண்ணப்படுகிற, சமுதாயத்தில் அங்கம் இல்லாத ஒரு மனிதனாக ஒதுக்கப்படுகிற மனிதனை நாம் வெறுக்காதபடி அவனை நம்மோடு சேர்த்து கொள்வோம். அவன் செய்கிற தவறுகள், அவனுடைய பிழைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே இன்றைக்கு பசிக்கு திருடுகிறவனை நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் சொகுசு வாழ்க்கைக்காகவும் திருடுகிறவர்களை நாம் கோபுரம் கட்டி, அரியணைகளை ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவேளை உணவுக்காக திருடுகிற மக்களை நாம் என்ன செய்கிறோம்? குற்றவாளி என்று. இங்கு இது தவறு என்றாலும் இது அறத்தின் பார்வையிலே, ஒழுக்கத்தின் பார்வையிலே, கர்த்தருடைய பார்வையிலே தவறு, திருட்டு என்பது. ஆனாலும் அந்த திருடுக்கான சூழல்களை உருவாக்குவது யார்? நீங்களும் நானும். அந்த ஒருவேளை உணவு, உன்னிடத்தில் 4 வேளை உணவு இருக்கிறது, ஆனால் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருக்கிற அந்த மக்களை நீ ஒடுக்காதே. அவன் ஒன்று சேர்ந்தால், உழைத்தால், அவனுடைய ஊதியம் மாத்திரமல்ல, அவனுடைய தொழில் வர்த்திக்கப்படும். எல்லா நிலையிலும் அவன் உயர்ந்தவனாக காணப்படுவான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவன் கடவுளிடத்திலே அந்த உன்னுடைய கூலிக்காரன் முறையிட்டால் அது உனக்கு பாவமாகும். உன் தொழில் நலிந்து போகும், உன்னுடைய பதவி அழிந்து போகும், உன்னுடைய இனம் ஒழிந்து போகும், உன்னுடைய உயர்ந்தவன் என்ற அந்த ஜாதிய எண்ணம் அழிந்து போகும் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். ஏழையை ஒடுக்காதே, ஏழையை ஒடுக்காதே, ஏழையை ஒடுக்காதே, வலியவனை நெருக்காதே, வலியவனை விரட்டாதே. ஆனால் பதவிக்காக, பணத்துக்காக
இனத்துக்காக இன்றைக்கு எத்தனையோ வன்முறை செயல்கள் நடைபெறுகிறது, கொலைகள். ஆனால் பசிக்காக, ஒருவேளை உணவுக்காக, தன்னுடைய ஜீவியத்தை பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கிற அந்த ஏழைக்கு நாம் நினைவுகூர்கிறோம். அவர்களுக்கு உதவுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, விசேஷமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நல்ல நாளை காண்பதற்கு இருந்தவர்கள் அநேகர் எங்களிடத்தில் இல்லை. நீதி பேசி பொய்யான நீதியை உலகத்திலே செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நினைவுகூர்கிறோம். அவர்களை மாற்றும் சுவாமி, ஒரு ரிவர்சல் பார்வை, திரும்பி பார்க்கிற பார்வை ஒன்று இன்றைய நாட்களிலே தேவைப்படுகிறது. இந்த பார்வையை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய குருசேகரங்களின் திருச்சபைகளிலும் இந்த சமுதாயத்திலும் அப்படிப்பட்ட பார்வை ஆண்டவரை காணப்பட உதவி செய்யும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.